பேரனோட புண்ணியாஜனம். அதுக்கு ஏண்டி புலம்புற? பையன் வெளியில வந்த உடனே வட்டி முதலுமா பேரனுக்கு செஞ்சுட்டா போறது. அது இல்லண்ணா, முதல்ல கோதையோட நகை எல்லாத்தையும் மூட்டுட்டு அவளை இந்த ஆத்துக்கு கொண்டு வரணும். அதான் முக்கியம். என்ன கண்ணா வரான்? வா கண்ணா, வாப்பா. உட்காரு. உட்காரு. எப்படி இருக்கேள்? என்னப்பா கேக்குற? தினமும் அவ நேக்கு ஆறுதல் சொல்றா, நான் அவளுக்கு ஆறுதல் சொல்றேன். இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? இனிமே அதுக்கு அவசியமே இல்லை மாமா. கோத்தகிரி போறியேப்பா, என்ன ஆச்சு? மாப்பிள்ளையை சீட் பண்ண அந்த பார்த்த சாரதி இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவன் மூலமா அந்த கண்ணப்பனையும் பிடிச்சிடலாம். அப்படியா? ஆமா, வந்தா அந்த ராஸ்கலோட தான் வருவேன்னு முடிவு பண்ணிட்டு போனேன். பிடிச்சிட்டேன். பாத்தியா ரங்கு, கண்ணனை பத்தியா? புள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும். ஆமா, அவன் எல்லாத்தையும் ஒத்துண்டானா? உண்மையை ஒத்துக்கிறதா? வாக்கு மூலம் எழுதி அதில் கையெழுத்து கூட போட்டான். நாளைக்கு போலீஸ் அதை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்குப்பா. ஆக நாளைக்கு உங்க ஒரே பிள்ளை உங்க கூட இருப்பான். நன்றி கண்ணா, ரொம்ப நன்றி. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேக்கு இப்போ ஒரு பிள்ளை இல்ல, 2 பிள்ளை. ஆமாப்பா, இந்த ரங்கநாதனோட பொண்ணு ருக்குக்கு நிச்சயதார்த்தம் நடந்தோன்னோ அந்த மாப்பிள்ளை பையன் பாவம் அனாதையான். அதனால அப்பா ஸ்தானத்துல இருந்து ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணும் ரங்கநாதன் தான் என்கிட்ட கேட்டுண்டான். நானும் சரின்னு சொல்லி வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அதனால எனக்கு 2 பிள்ளையோனும். நாளைக்கு உங்க ஒரிஜினல் பையனோட பிள்ளைக்கு புண்ணியாஜனம். 2 பேரும் தவறாம வந்துருங்க. மறப்போமா? நிச்சயமா வரோம்ப்பா. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மாமா. பாப்பா. சரிப்பா. அலமோ, அலமோ, என்னண்ணா? கொஞ்சம் இப்படி வா. எனக்கு நிறைய வேலை இருக்குண்ணா. எது கூப்பிடுறேள்? இந்த பாரு, எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இப்படி வா. அப்படின்னா 10 நிமிஷம் பொறுங்கோ, நான் இந்த வேலையில முடிச்சுட்டு வரேன். சாவகாசமா உட்காந்து பேசலாம். வான்னு சொல்றேன்ல, வா. அடடா. உட்கார். உட்காரு. அலமேலோ, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்கும்? இதை கேட்க தான் கூப்பிட்டேளா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ருக்குக்கு இப்ப 24 வயசுன்னா 25 வருஷம் ஆறுதுண்ணா. சில்வர் ஜூப்ளி இயர். ஏன் விழா எடுத்து கொண்டாட போறேளா? நான் விழா எடுக்கிறது இருக்கட்டும், இத்தனை வருஷத்துல நீ என்கிட்ட எத்தனை தடவை போய் சொல்லியிருப்ப? அதுவும் தெரிஞ்சதுன்னா அதுக்கு சேர்த்து ஒரு விழா எடுத்துடலாம். என்னண்ணா இது? ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறேள்? நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? நான் குதர்க்கமா பேசுறேன்? ஏண்டி என்ன கேனைய நினைச்சிட்டீங்களா? 3 பொம்மநாட்டிகளமா சேர்ந்து பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க. என்ன நான் சொல்றது புரியலையா? உங்க மன்னி நம் மாத்துக்கு வந்திருக்கா, அது உண்மையா இல்லையா? அவ வந்து போன விஷயத்தை நீங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட மறைச்சிருக்க. இதுக்கு என்னடி அர்த்தம்? 3 பொம்மநாட்டிகளுமா சேர்ந்து என்ன முட்டாளாக்குறதுன்னு முடிவு பண்ணிருக்கா? அதான அர்த்தம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணா. என்ன இல்லன்னா நொல்லனா? நீங்க பண்ற டிராமாலாம் எனக்கு தெரியாது நினைச்சிருக்கா? இந்த மாதிரி ருக்கு அந்த கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால் நின்றுட்டு இருந்தான். இப்போ மனசு மாறி திடீர்னு அந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துன்னு இருக்கா. இதுக்கு பின்னாடியும் ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம இல்ல. எல்லாருமா சேர்ந்து எனக்கு மறுபடியும் காது குத்த பாக்குறாளா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறேள்? நேக்கு ஒண்ணும் புரியல. மண்ணி வந்ததுக்கும் ருக்கு மனசு மாறினதுக்கும் ஏன் முடிச்சு போட்டு பேசுறேள்? வேணும்னா ருக்கு கூப்பிடுற, அவள்கிட்ட நீங்க கேளுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். இப்ப அவளை விசாரிச்சு என்னடி ஆக போறது? இந்த மாதிரி எனக்கு வேண்டியதெல்லாம் அரவிந்தன் ருக்கு கழுத்துல தாலி கட்டணும். அதுக்கு முன்னாடி மன்னி வந்தா அவ வந்தா இவ வந்தான்னு அவ மனசுல குழப்பத்தை உண்டாக்காதீங்க. ஜாகிரதை சொல்லிட்டேன். அதனால நாளைக்கே நீயும் ருக்குவும் பெங்களூர்ல இருக்கிற என் சித்தியாத்துல போய் தங்குறேன். கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வந்தா போறோம். பெங்களூருக்கா? எதுக்குண்ணா? இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. அப்படி ருக்குவோட கண்ணனை நீங்க சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. நான் தூக்குல தொங்கிடுவேன். நீயே முடிவு பண்ணிக்க. ருக்கு கழுத்துல கண்ணன் கட்டுற தாலி ஏறணுமா, இல்ல உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணுமா? என்னண்ணா இப்படி எல்லாம் பேசுறேள்? அப்படிதான் நீ பேசுவேன். நீ பெங்களூர் போக போறியா இல்ல என்ன சாகடிக்க போறியா? சொல்லடி.
நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். நாளைக்கே புறப்படுறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. ருக்கு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். முக்கியமா உங்க அம்மா கேள்விக்கு எதுவும் தெரியக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட தூக்குதான். ஜாகிரதை. கண்ணா இருந்தா 2 வாய் அதிகமா சாப்பிடுவேள். இப்ப கடனேன்னு சாப்பிட்டு இருக்கேள். அதெல்லாம் இல்லடி பத்து. என்னமோ மாப்பிள்ளைய பத்தின கவலையை மனசை போட்டு அரிச்சுட்டு இருக்கு. வாடா, நோக்கு ஆயுசு 100. என்னம்மா? இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஏண்டா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியதான், அதுக்காக இத்தனை நாளா இருக்கிற பிரச்சனையில நீ வேற காணாம போயிட்ட. என்ன பாட்டு பட்டிருக்கேன்னு தெரியுமா? அதான் வந்துட்டேனப்பா. ஆமா, ரொம்ப சமத்து. நாளைக்கு குழந்தைக்கு புண்ணியாஜனம் வச்சிருக்கோம். நீ வருவியோ வரமாட்டியோன்னு மனசு கடந்து அடிச்சுட்டு இருந்தது. விடுறி, அதான் வந்துட்டானே, அப்புறம் என்ன? என்ன வந்துட்டானேன்னு சொல்றேன்? ஒரு நாள் தள்ளி போயிருந்தா நான் என்ன பண்றது? வரவாளுக்குல நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவன் தாய் மாமன், இவன் மடியில வச்சுதான் குழந்தைக்கு பேர் வைக்கணும். ஏற்கனவே மாப்பிள்ளை இல்ல, அவர் எங்கன்னு கேட்டா வரவாளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு முழிச்சுட்டு இருக்கேன். சரி சரி சரி, கொஞ்சம் சும்மா இரு. போடா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடவா. இல்லப்பா, நான் சாப்பிட்டேன். கொஞ்சம் மேலே வாங்களேன். என்னடா? இல்லை வாங்கண்ணே. அப்பா, நாளைக்கு காலம்பரம் சீக்கிரம் எழுந்து லாயரை மீட் பண்ணணும். அதனால புண்ணியாஜனத்தில் என்னால் கலந்துக்க முடியாது. கோதையோட சீமந்தத்தை எப்படி ராகவனை வச்சு பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும். புரியறதுடா, நீ ஏன் தயங்குறது தெளிவா புரியறது. கண்ணா, ஏதோ நெருக்கடியான சமயத்துல உன்னை பத்தின உண்மையை உடனே தொலைச்சிட்டேன், தப்புதான். அதுக்காக ஒவ்வொரு சமயத்திலையும் இப்படி ஏன்டா என்ன குத்தி கொள்ற? இல்லப்பா. இந்த பாரு, நீ தான் இந்த ஆத்துக்கு மூத்த பிள்ளை. இந்த ஆத்துல நடக்கிற எந்த காரியத்தையும் நீ தான் முன்ன நின்று நடத்தி ஆகணும். எனக்கு அப்புறம் என் இடத்துல நிற்க வேண்டியவன் நீ தான். மனசுல ஒரு உறுத்தலை வச்சுண்டு எப்படிப்பா என்னால் பொறுப்பேற்றுக்க முடியும்? இந்த ஆத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காவல், விசுவாசமான காவல். அதை தாண்டி என்னை எந்த ஸ்டேஜ்லயும் வச்சு பார்க்க என்னாலே முடியலப்பா. அப்போ நான் உனக்கு அப்பா இல்லை, பத்மஜா உனக்கு அம்மா இல்லை, ராகவன், ஷியாம், கோதை வாழ அவங்க கூட பிறக்கல, அப்படித்தானே? அவள்லாம் தொலைச்ச தலை முழுகிட்ட இல்லையா? அப்பா, நீங்கெல்லாம் என் கூட இருக்கிறது நான் செஞ்ச புண்ணியம்பா. ஆனா அதே நேரத்துல ராகவனுக்கும் ஷியாமுக்கும் சேர வேண்டிய உரிமையை நான் தட்டி பறிக்கிறது நியாயம் இல்லையாப்பா? இந்த பாரு, நாங்கள்லாம் உனக்கு வேணும்னா நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எனக்கு தலைச்சம்பிள்ள. ஒரு மூத்த பிள்ளைகிட்ட தகப்ப என்னெல்லாம் எதிர்பார்ப்பானோ நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதும் வைக்காததும் ஒரு இஷ்டம். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்பா, போலி முத்திரைத்தாள் வழக்கில் மேலும் ஒருவர் கைதானார். பார்த்த சாரதி என்பவர் கோத்தகிரியில் கைதானார். சூர்யா ஸ்வீட்ஸ் கண்ணன் இவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். பார்த்த சாரதி மீது போலி முத்திரைத்தாள் வழக்கும் கொலை முயற்சி வழக்கும் போலீஸ் விசாரணையில் உள்ளது. இந்த கைதுக்கு பின்னால் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என்று போலீஸ் அறிக்கையில் உள்ளது.
என்னம்மா 2 பேரும் எங்க கிளம்பிட்டேள்? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்டி. கோவிலுக்கா? என்ன விசேஷம்? ஏண்டி விசேஷம் இருந்தா தான் கோயிலுக்கு போகணுமா? சும்மா போக கூடாதா? அப்படி கோயிலுக்கு போறதுன்னா நீ மட்டும் போயிட்டு வா, ருக்கு வேண்டாம். என்னம்மா அது? பாட்டி கூட சேர்ந்து கோயிலுக்கு போறது கூட எனக்கு குத்தமா போச்சா? ருக்கு சொல்றத கேளு, தேவையில்லாம பேசாத, உள்ள போ. தேவையில்லாம இப்ப அவ என்ன பேசிட்டா? எதுக்கு அவளை இப்படி கரிச்சு கொட்டுற? அம்மா நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்த ஆத்துல என் பேச்சை யாருமே மதிக்கிறது இல்ல. எல்லாரும் என்ன கருவேப்பிலை மாதிரி நினைக்கிறேன். ஏண்டி இப்படி புரியாத மாதிரி பேசுற? ஆமா, நான் சொல்றது யாருக்கும் புரியாது, புரியவும் வேண்டாம். இந்த ஆத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் நடுவுல மாட்டின்னு முழிக்கிறேன். ருக்கு நீ எங்கே போக வேண்டாம், உள்ள போ. என்னம்மா அது? கோயிலுக்கு தானே. என்ன என்ன இங்க ஒரே சத்தம்? என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் பாட்டி கூட கோயிலுக்கு போலான்னு கிளம்பினேன். போக வேண்டான்னு அம்மா தான் சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஏண்டி அலமேலோ, என்ன இதெல்லாம்? ஏண்டி நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு எங்க வெளியில போக கூடாதா? கோவில் குளம்னு போயிட்டு வரட்டுமே, சுதந்திரமா இருக்கட்டும்டி. விடேண்டி அவளை, ஏண்டி கத்துற? சரி இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? கல்யாணம் ஆற வரைக்கும் தானே. அம்மாடி நீ போயிட்டு வா. உங்க அம்மா இப்படிதான் ஏதாவது பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருப்பா. நீ போ. தேங்க்ஸ்பா. போம்மா. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. போத, நீ ரெடி ஆயிட்டியா? நாழியாருது, வாத்தியார் வந்துட்டார், உன் மாமனார் மாமியார் கூட வந்துட்டாளாம். உங்க அப்பா தாண்டா செல்லம் வரல. ஆமா, நானே அவரை இப்பதாம்மா மறந்துருக்கேன். நீ ஏமா அவரை பத்தி பேசி என்ன இம்சை பண்ற? சரிம்மா, பேசல, கோச்சிக்காத. நாழியாருது, போலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அவங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கலமா. யார சொல்ற? அவரோட அப்பா அம்மாவதான். ஐயோ, உன் புருஷன் பண்ணின தப்புக்கு அவ என்ன பண்ணுவா? நல்ல நாள் அதுவுமா பெரியவாள் அப்படிலாம் பேசப்படாது. செல்லம், உங்க அம்மாவுக்கு புத்தி சொல்லு. போலாமா? வாங்க வாங்க. செல்லம் செல்லம். கோத வா, எழுந்து வா. என் பேரனுக்கு புண்ணியார்ச்சனை பண்ணணும்னா பெரிய கல்யாண மண்டபம் தான் பிடிக்கணும். அவ்வளவு கூட்டம் வரும். ஏண்டா ஷியாம், இந்த மனுஷன் சதா சுயதப்பட்டு அடிச்சுட்டு இருக்காரே, நீ கொஞ்சம் தட்டி கேட்கப்படாதா? தாத்தா கொஞ்சம் வாயை முன்னு சும்மா இருக்கியா? உனக்கு ஏதாவது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கணும், பேசாம இருக்கியா? சில பேருக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது. ரொம்ப சரியா சொன்னீங்க போங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க. சம்பந்திமா வாங்க வாங்க. கோத, அப்படி போய் உட்காரு. சம்பந்திமா, உங்க பேரனை பிடிங்கோ. செல்லம். அப்பா, என்னடா இங்கே இருக்கிற? கீழே சம்மந்தி பேர்லாம் வந்திருக்கா, அவளை பார்த்து என்ன எதுன்னு விசாரிக்க வேண்டாமா? இல்லப்பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரணும். என்னடா சொல்ற? அதான் நேத்திக்க சொன்னேனப்பா, ரொம்ப சங்கடமா இருக்கு. குழந்தைய ராகவன் கிட்ட கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை நடத்திருங்கோ. கண்ணா, இது உனக்கு தேவையில்லாத சங்கடம்டா. நீயா மனசில் எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்க. நல்ல நல்ல அமங்கல வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லுவா. இருந்தாலும் கேட்குறேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ராகவன் பார்த்துக்கிட்டுன்னு விட்டுட்டு போயிடுவியா? அப்பா, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறவனா இருந்தா இப்படிலாம் பேச மாட்டேடா. அப்பா, விலகி போறேங்கிறத விட ராகவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அவனுக்கு நான் தரேன்னு வச்சுக்கலாமேப்பா. ப்ளீஸ்ப்பா. நாழி ஆகிறது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆனா அவரையும் காணும், கண்ணனையும் காணும். சித்தருங்க, கூப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி, உன் விருப்பம் போல செய். 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள்? நாழியாருது, வாத்தியார் கூப்பிடுறார். வரோண்டே. ஆனா என்ன ஆனா? எனக்கு அவசரமா வெளில போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேனே. இது நன்னா இல்லடா கண்ணா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? முக்கியமான விசேஷம்னா சொல்லி வச்ச மாதிரி நீ எங்கேயும் ஓடி போயிடுறியே. அன்னைக்கு அப்படிதான் கோதையோட சீமந்தத்து அன்னைக்கு காணாம போயிட்ட. இப்ப எங்கேயும் வெளியில போறேன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல, மாப்பிள்ளை விஷயமாதாம்மா. அவசரமா லாயர் வர சொல்லியிருக்கார். மாப்பிள்ளையோட ரிலீஸ் தானே முக்கியம். இதை ராகவன் பார்த்துக்கிட்டோம்.
10 நிமிஷம் குழந்தைய மடியில வச்சுட்டு பேரை வச்சுட்டு போயிட்டு வா. அம்மா நிலைமை தெரியாம பேசுறியம்மா. அப்பா சொல்லுங்கப்பா. போகட்டும் விடு. என்னவோ பண்ணுங்க, சீக்கிரமா போயிட்டு வர வழியை பாரு. வரேன்ப்பா. இங்கதான் நிறுத்துப்பா. வாங்க பாட்டி. எங்கப்பா கிளம்பிட்ட? இங்க பக்கத்துல தான். நீங்க இருங்க, வந்துடுறேன். வாடி, உங்க ஆத்துக்காரர் வருவார், வா. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्याये सर्वविघ्नोपशान्तये ओं भूः भोद्भवश्वरो ममो वार्ता समस्त दुरिदक्षयद्वारा श्री नारायण வெரி குட். ஏன் இன்னொரு பேத்தி வந்துட்டா? இப்படி கரெக்ட் டைத்துக்கு வரதா? கரெக்ட் டைத்துக்கு வந்தாளே, அது போதாதா? வாங்கம்மா. வாருக்கு अद्य करिष्यमाणस्य कर्मणः विघ्नेन वर्जमार्थ्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये. குழந்தையோட தாய் மாமா அழிச்சுண்டு வாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும். ராகவா, போய் குழந்தைய வாங்கிக்கோ. கண்ணன் எங்க? கண்ணன் வருவான். போடா, குழந்தைய வாங்கிக்கோன்னு சொல்றேன் இல்லையோ? ஓ சாதனம் மகாகணபதிம் தியாஜாமே ஆவாகயாமே महागणपतये नमः आसनं समर्पयामि पात जाकर समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नापयामि स्नानानन्तराचमनीयं समर्पयामि वस्त्रार्थाभरणार्थोपवीतार्थाक्षतां समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पैः पूजयामि ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम विनायकाय नमः ओम धूमकेतवे नमः ओम गणाध्यक्षाय नमः ओम बालचन्द्राय नमः ओम गजाननाय नमः ओम वक्रतुण्डाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम गैरम्बाय नमः ओम स्कन्दपूर्वजाय नमः सिद्धिमहागणपतये नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि. குழந்தைய பத்திரமா மடியில் வச்சுங்க. உங்கள் மோதிரத்தை கொடுங்க. தானியத்தை எடுத்து பக்கத்தில் வைமா. அந்த நெல் எடுத்து கொடு. அதையும் எடுத்து பக்கத்தில் வைமா. இந்த மோதிரத்தால பையன் பேரை தானியத்தில் எழுதுங்க. சரி. குழந்தைய அம்மா கையில் கொடுங்க. இந்த தேனை மோதிர விரலால குழந்தை உதட்டில் தொட்டு வைங்க. குழந்தையோட பேரை 3 தடவை வலது காதுல சொல்லுங்க. யோ பிரம்மா பிரம்மண உற்சஹ பிராணே ஈஸ்வரா கிருத்திவாசா பினாகே ஈஜானோ தேவஸ்ஸனஹ ஜுர்ததாதி தஸ்மை ஜுதோமி அபிஷாக்ரதேன விப்ராஜமானஸ் சரீரஸ்ய மத்யாத்ரோஜமானோ கர்மருசுஜ்ஜ ஆகாத் समत्युपासानपनित्यघोरां तमायुषे तत्पजामो कृतेन. भरत